Hello my families, welcome to our new channel Weird Hell Times. நான் உங்கள் பிரியா கண்ணன். இது இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த சேனலில் போஸ்ட் பண்ண ஆடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் போய் பாருங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ஆடியோவில் சொன்ன மாதிரி இது எந்த மாதிரியான சேனல்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி நான் எங்கள் தாத்தா வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தோடு வந்திருக்கேன். அந்த மாதிரியான ஒரு உண்மை சம்பவம் உங்களுக்கு நடந்திருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜாவது வாய்ஸ் நோட்டாவது அனுப்புங்க. அப்படி நீங்கள் அனுப்புகிற அந்த உண்மை சம்பவம் ரொம்பவே வியர்டாக இருந்தால் கண்டிப்பாக சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே நான் ஓவராக பேச விரும்பலை, வாங்க சம்பவத்துக்குள்ளே போகலாம். இந்த சம்பவத்தை சொன்னேன். எங்கள் தாத்தாவோடைய பேர் முனுசாமி. இப்போ அவருடைய வயசு 76. எங்கள் தாத்தாவுடைய சொந்த ஊர் திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகிய கிராமம். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2005 2006 அந்த காலகட்டத்தில் தான் நடந்தது. அப்போது எங்கள் தாத்தாவோட வயசு 58. எங்கள் தாத்தா அவர் கிராமத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு விண்மில் கம்பெனியில் தான் சீஃப் செக்யூரிட்டியாக வேலையில் இருந்தார். இந்த சம்பவம் எங்கள் தாத்தாவுக்கு நடக்கலை, அவர் கூட வேலை செஞ்ச ராஜா அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டிக்கு தான் நடந்தது. வாங்க ராஜாவை பற்றி பார்ப்போம். ராஜா அப்படிங்கிற பேர் உண்மை கிடையாது. இந்த சம்பவத்தப்போ அவருடைய வயசு 25. அந்த காலகட்டத்திலேயே ராஜா ஐடிஐ முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் தான் அவருடைய மாமா வந்து, வாடா நம்ம வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு இரு, நம்ம கம்பெனிலே வேலை செய் அப்படின்னு சொல்லி அவருடைய ஊருக்கு கூட்டிகிட்டு போனார். ராஜாவுடைய ஊர் எங்கள் தாத்தா ஊர்லேருந்து 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அவங்க மாமாவுடைய ஊரும் அவர் ஊரில் இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது. அதனால் இருந்தாலும் அவங்க மாமா நம்ம வீட்டிலே தங்கி வேலை செய்டா, உனக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார். அவர் என்ன கம்பெனி வச்சுருந்தாருன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய லோடுங்கள்லாம் ஏற்றுற ஒரு 2-3 லாரி வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த கம்பெனியில் தான் நம்ம ராஜாவும் கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். என்னென்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லாரி கம்பெனியில் என்னென்ன வேலை இருக்கும்ன்ட்டு. லோடு ஏற்றுறது, லோடு இறக்குறது, க்ளீனரோ டிரைவரோ ஏதாவது வர கிடைக்கிற வேலையை செஞ்சிட்டு இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து எங்கள் தாத்தா வேலை செஞ்ச கம்பெனியில் ஆள் எடுக்கிறதா கேள்விப்பட்டு அவங்க மாமாவை கூட்டிக்கிட்டு எங்கள் தாத்தா வேலை செய்கிற கம்பெனிக்கு போய் விசாரிச்சுட்டு வந்தார். என்னென்னா அங்கே இவருடைய ஊர்லேருந்து அந்த கம்பெனி ஒரு 50-55 கிலோமீட்டர் இருக்கும். அதனால் தங்கி வேலை செய்யணும், இன்னும் 2-3 பேர் இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு வந்துட்டார். அதனால் இவர் வந்து இவரோட ஊரில் இருக்கிற ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு எங்கள் தாத்தா வேலை செய்கிற கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டார், அங்கேயே தங்கி வேலை செய்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ண நினைக்கிறேன். அது என்னென்னா, நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே ஏற்கனவே இருக்கிறவங்க அந்த இடத்த பற்றி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனித்து கேட்டு நடந்துக்கோங்க, கவனித்து இருங்க. இல்லைன்னா நான் இதை ஆராய்ச்சி பண்ணுறேன், நான் அதை ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா பின் விளைவுகள் உங்களுக்கு நிறையா வரும். அப்படி இல்லைன்னா சில சமயம் இழப்புகளும் நிறையா நேரிடும். இப்போ நான் சொன்னதுக்கும் இனிமேல் நான் சொல்ல போகிற இந்த சம்பவத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது என்னன்னு இந்த சம்பவத்தோட எண்டில் உங்களுக்கே புரியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராஜாவும் அவர் கூட 4 பேரும் சேர்ந்து மொத்தமாக 5 பேரும் எங்கள் தாத்தா வேலை செய்கிற கம்பெனிக்கு போயிட்டு எங்கள் தாத்தாவை பார்த்து என்னென்னு பேசினாங்க. அப்போ எங்கள் தாத்தா, நீங்கள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா, நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வேறு வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் உங்கள் கொடுத்த ரூமில் போய் தங்கிக்கோங்க, மற்ற விஷயம்லாம் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் ரூமுக்கு போயிட்டு தங்கி இருந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் கூட வேலை செய்கிற இன்னொரு செக்யூரிட்டி ராஜாவோடைய ரூமுக்கு வந்து, தம்பி உங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டியூட்டியே நைட் ஷிஃப்ட்டுப்பா, எப்போதுமே 7 மணிக்கு ஆரம்பிக்கும், நீங்கள் புதுசாக வந்ததுனால சீஃப் செக்யூரிட்டி உங்களை 6 மணிக்கு அவரோட ரூமுக்கு வர சொல்லிட்டாரு, சீக்கிரமாக கிளம்பி போய் அவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் போயிட்டார். சொன்ன மாதிரியே அவங்க 5 பேரும் 6 மணிக்கெலாம் கிளம்பி சீஃப் செக்யூரிட்டியான எங்கள் தாத்தாவை பார்க்க அவர் ரூமுக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா எங்கள் தாத்தா ஆல்ரெடி அவர் ரெடி பண்ணி வச்சுருந்த நம்பர் லிஸ்டெல்லாம் எடுத்து அவங்க 5 பேர்த்துக்கிட்டையும் கொடுத்தாரு. அது என்னென்னா, அந்த கம்பெனியோட ரூல்ஸ் வந்து
நைட் 7 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும், அதாவது 12 ஹவர்ஸ் டியூட்டி, மொத்தம் 6 நாள். 7ஆவது நாள் ஆஃப் அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறமா மொத்தமாக இங்கே 70 ஃபேன் கிட்ட இருக்குது. ஒரு 4 ஃபேனுக்கும் ஒரு செக்யூரிட்டின்னு வேலையில் இருக்காங்க. கொஞ்சம் ஃபேன்ஸ் வந்து ரோட்டோரமாக இருக்கும். அங்கே ஆல்ரெடி ஆளுங்க இருக்காங்க. இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரதுனால, முக்கியமாக இரவில் நைட்டில் ஆள் பத்தலை, அதனால தான் உங்கள் 5 பேர்த்தையும் நாங்கள் டியூட்டியில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறமா என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னா, இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரித்து கொடுத்த ஃபேன்ஸ் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா, அதாவது வெளியில் ஆளுங்கள்லாம் யாராவது வருவாங்க, சில பேர் நைட்டில் வராங்க, அதனால தான் அதை பார்த்துக்க ஆளுங்க வந்து இருக்கிற ஆளுங்க பத்தாதனால உங்களையும் சேர்த்து வச்சுருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து வேலை பாருங்கள். முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், இதை நல்லா கேட்டுக்கோங்க. CX55 அப்படிங்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இந்த நம்பர் உண்மை கிடையாது. இந்த நம்பரில் இருக்கிற ஃபேன் ரோட்டோரமாக இருக்குது. அது வந்துட்டு ஒரு மர்மமான முறையில் சுற்றும். என்னடா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குன்ட்டு நாங்கள் ஒரு 2-3 நாள் வாட்ச் பண்ணி பார்த்தோம். அது அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் டெக்னீஷியன்லாம் கூப்பிட்டு பார்த்தோம். அது வந்து நல்லா தான் இருக்குதுன்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் ஒரு 2-3 நாள் கழித்து நாங்கள் பார்த்தோம், அது அதே மாதிரி தான் இருந்தாப்புல இருந்து இருக்கிற ஸ்பீடோட ஓவராக ஸ்பீடை சுற்றும். சில டைமில் சுற்றும்போது சத்தம் நிறையா கேட்கும். அது என்ன வித்தியாசமான சவுண்ட்ஸ் நிறையா கேட்க ஆரம்பிச்சிது. கொஞ்ச நாள் கழித்து ஒரு சில புகைகள்லாம் வர ஆரம்பிச்சிது. சரி, என்ன இப்படி ஒரு விசித்திரமாக இருக்கே அப்படின்ட்டு நானும் கூட வேலை செய்கிற 2-3 பேர் கிட்டே போய் பார்க்கலான்னு போனதுமே அது எங்களை கிட்ட நெருங்கவே விடலை. அதிலிருந்தே நாங்கள் ஒரு முடிவில் இருந்தோம். என்னென்னா, இங்கே வேலை செய்கிறவங்க யாருமே அது பக்கம் போகக்கூடாது, அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா நீங்கள் எங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவு பண்ணி யாருமே இப்போ அதுக்கிட்ட போகிறது கிடையாது. நீங்களும் அதே மாதிரி பார்த்து நடந்துக்கோங்க. அதை முக்கியமாக ராஜா உனக்கு கொடுத்த அந்த 4 நம்பர் லிஸ்ட்டில் தான் ஒரு ஃபேனு, அந்த CX55ங்கிற ஃபேன். நீனு பார்த்து நடந்துக்கோ, புரிஞ்சுக்கோ அது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டியூட்டிக்கு போயிட்டார். இவங்களும் எங்கள் தாத்தா சொன்னதை கேட்டுக்கிட்டு 4 பேர் மட்டும் அவங்கவுங்க டியூட்டிக்கு போயிட்டாங்க. நம்ம ராஜாவும் அவருக்கு கொடுத்த நம்பர் லிஸ்ட்டு படி அவர் எங்கே இருக்கோ அந்த ஃபேன் கிட்ட அவர் வந்தார். இருந்தாலும் அவர் யோசிக்கிட்டே இருந்தார், என்னடா தாத்தா இப்படி சொன்னார் அப்படின்ட்டு யோசிக்கிட்டே இருந்து அந்த டியூட்டியை முடிச்சுட்டு ரூம் போயிட்டு அடுத்த 2வது ஷிஃப்ட் டியூட்டியும் முடிச்சிட்டாரு. 3வது நாள் ஷிஃப்ட் டியூட்டிக்கு நம்ம ராஜா வராரு. வந்ததும் அவர் உண்டான வேலையெல்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நைட் ஒரு 1 மணி 1:30 மணி போல் எங்கள் தாத்தா சொன்னதெல்லாம் நினச்சிட்ருக்காரு. அப்படி என்ன தான் இருக்குவாங்க அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே அவர் நம்ம போய் பார்க்கலாம் யாருக்கும் தெரியாமல் அப்படின்ட்டு அந்த டைமில் அவர் அந்த CX55ங்கிற விண்மில் கிட்டே போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே அங்கே இருந்திருப்பார். அது வரைக்கும் அவருக்கு ஒன்றும் ஆகலை. சரி, இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருந்தோம்னா யாராச்சும் பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் நம்ம இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு கிளம்புறாரு. அந்த டைமில் அங்கே இன்னொரு செக்யூரிட்டி இவரை பார்த்துட்டு கிட்டே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, ஏன் இங்கே வந்து நிற்கிற, ஆல்ரெடி நீ வேலையில் வந்து சேரும்போதே உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்களே, அப்புறம் எதுக்கு நீ இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு திட்டிட்டு இனிமேலாம் இங்கே வரக்கூடாது சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. இவரும் அப்படி சரி நான் இனிமேல் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் டியூட்டிக்கு போயிடுறாரு. அதை நினச்சிக்கிட்டே அந்த ஷிஃப்ட் டியூட்டியும் முடிச்சுட்டு 4வது நாள் டியூட்டியும் 5வது நாள் டியூட்டியும் நார்மலாக போயிடுது. 6வது நாள் டியூட்டிக்கு நம்ம ராஜா எப்போதும் போல் 7 மணிக்கு வந்துடுறாரு. வந்துட்டு அன்றைக்கி நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன தான் அங்கே நடந்திருக்கும், நம்ம ஒரு 5 நிமிஷம் இருந்தோம், நம்மளுக்கு எதுவும் ஆகலை, இருந்தாலும் இவங்க ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு வேளை அன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நம்மளுக்கு என்னது தெரிஞ்சிருக்குமோ, சரி அன்றைக்கி நம்ம திட்டு வேற வாங்கிட்டோம் அப்படின்ட்டு ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே 6வது நாள் டியூட்டியும் முடிச்சுட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. அடுத்தது 7வது நாள் டியூட்டி அவருக்கு ஆஃபாக இருக்குது. அன்றைக்கி டியூட்டி கிடையாது. அன்றைக்கி வந்து லீவாக இருக்கிறதுனால அவருடைய துணிமணியெல்லாம் துவைச்சிட்டு நான்வெஜ்ஜெல்லாம் எடுத்து சமைச்சிட்டு ரூமில் இருக்காங்க. பழைய ஆளுங்க ஏற்கனவே அங்கே வேலை செய்கிற பழைய செக்யூரிட்டிங்கக்கிட்ட பேசி பழகுறாரு. அப்படி பேசி பழகின ஒருத்தர்கிட்ட முன்னாடி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லி தெரிஞ்சிக்கலான்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த செக்யூரிட்டியும் நீ போனது தப்பு தான், அங்கே பிரச்சனை நிறைய இருக்குதுன்னு அவரும் சொல்லி திட்டிட்டு அவர் வேலையை பார்க்க அவர் போயிட்டார். இவரும் சரின்னு விட்டுட்டு எதுவும் கண்டுக்காமல் இவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே ராத்திரி வந்துடுது. நைட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கவுங்க தூங்கிடுறாங்க. ஆனால் அந்த ராஜா மட்டும் அதே நினச்சிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்காரு தூங்காமல். கொஞ்சம் நேரம் கழித்து தூக்கமும் வரல. ஏன்னா இதை பற்றி மனசுலேயே அந்த சிந்தனையிலே இருந்திருக்காரு. அதனால் ராத்திரி ஒரு 11-11:30 மணி இருக்கும். அந்த டைமில் தூக்கமே வரல, இதையே நினச்சிட்டு இருந்ததுனால சரி நம்ம ரூமுக்கு வெளியில் போயிட்டு
ஒரு தம் அடிச்சுட்டு வரலான்ட்டு போகிறாரு. போயிட்டு அந்த இடத்துக்கும் அவர் வேலை செய்கிற அந்த விண்மிலுக்கும் ஒரு 150 மீட்டர் இருக்கும். முக்கியமாக சொல்லணுன்னா அந்த ரோட்டாரமாக இருக்கிற விண்மில்ஸ் நல்லாவே தெரியும். அந்த டைமில் அந்த விண்மில்கிட்டே பார்த்துக்கிட்டே அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்துலலாம் அந்த இடத்துல ஒரு புகை மாதிரி தெரியுது அவருக்கு. இவரும் அதை பார்த்துட்டு சரி ஏதோ புகை இருக்கும் போலன்ட்டு விட்டுடுறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த புகை வந்துட்டு அதிகமாகுது. இவருக்கு சந்தேகம் நம்ம கிட்டே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவர் போய் பார்க்குறாரு. ராஜாங்கிறவர் பார்த்துட்டு இவர்கிட்ட போக போக அந்த புகை வந்துட்டு கருப்பாக ஒரு மாதிரி தெரியுது. இவர் அதே இப்படி கண்ணு விரிக்க அப்படி பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்குது. அந்த டைமில் அங்கே ஆல்ரெடி வேலையில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி இவரை பார்த்துட்டு என்னடா இவன் இங்கே நிற்கிறான் அந்த நேரத்தில், இவனுக்கு இன்றைக்கி லீவ் இல்லை, நாளைக்கு இவனுக்கு டே ஷிஃப்ட் ஆச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவரை கூப்பிடலான்ட்டு கிட்டே போகாமல் இவர் அந்த இடத்த போக பயந்துக்கிட்டு ஒரு குச்சி எடுத்து ராஜாவோட தோள்பட்டையில் 2 தட்டு தட்டுறாரு. இருந்தாலும் அவர் தட்டும்போது ராஜா அப்படி அந்த விண்மீலை மட்டும் கண் தெறிக்க அப்படியே பார்த்துட்டே இருக்கார் அசையாமல். சரி என்னடா அவன் இப்படியே நிற்கிறானே அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாக தட்டலான்னு தட்டினதில் இவர் அப்படியே கீழே மயங்கி விழுந்துடுறாரு. மயங்கி விழுந்ததில் இவருக்கு பயந்துட்டு கூட இருக்கிற செக்யூரிட்டினை 2 பேரை விசில் அடித்து கூப்பிட்டு அவங்க உதவியோடு இவரை ராஜாவை தூக்கிக்கிட்டு அந்த ரூமுக்கு கூட்டின்னு போய் விட்டுறாங்க. விட்டுட்டு எழுப்பி பார்க்குறாங்க, மூஞ்சில் தண்ணி தெளித்து பார்க்குறாங்க. அவர் எந்த வசதியும் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அதனால் உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற சீஃப் செக்யூரிட்டியான எங்கள் தாத்தாவை வர சொல்லி விஷயத்த சொல்லிடுறாங்க. விஷயத்த சொன்னதுமே எங்கள் தாத்தா உடனே அவங்க பேரண்ட்ஸ், அதாவது ராஜாவோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லி வர சொல்லிடுறாரு. அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாங்க. வந்ததுமே ராஜாவுடைய அம்மா ராஜாவை பார்த்து ஏன்டா அப்படி இருக்க, ஏன் இப்படி பண்ணுற, ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த கேப்பில் அங்கே இருக்கிற இன்னும் 2 செக்யூரிட்டியும் எங்கள் தாத்தாவும் ராஜாவோடைய அப்பா கிட்டே நடந்த கதை மொத்தத்தையும் சொல்லி நீங்கள் உங்கள் பையனை கூட்டிகிட்டு போங்க, 2 நாள் லீவ் எடுத்துக்கோங்க, கூட்டிகிட்டு போயிட்டு சரி பண்ணி ஒரு 2 நாள் கழித்து கூட்டிகிட்டு விடுங்க, இங்கே இருக்கிற செக்யூரிட்டியை வேணால் ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. நாள் கழித்து ராஜா எப்படி இருக்காருன்னு விசாரிக்கிறதுக்காக எங்கள் தாத்தா ராஜாவோடைய அப்பாவுக்கு கால் பண்ணார். அதுக்கு அவங்க அப்பா அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததுமே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பூசாரி இருந்தார். அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி என்ன பண்ணலான்னு கேட்டேன். அதுக்கு ராஜாவை கூப்பிட்டு அவரை பயந்துட்டான், எதையோ பார்த்து பயந்துட்டான் அப்படின்னு சொல்லி மந்திரம் சொல்லி அவனுக்கு மந்திரிச்சு விட்டார். மந்திரிச்சு விட்டு கொஞ்ச நேரம் நல்லா இருந்தான். திருப்பியும் நேற்றுலேருந்து இதே அங்கே எப்படி இருந்தானோ இப்படியே பார்த்துக்கிட்டு அதே மாதிரி தான் இப்போ இருக்கான். சாப்பிட மாட்டேங்கிறான், யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான், ஒரு மாதிரியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதார். அதுக்கு எங்கள் தாத்தா ஒரு நிமிஷம் யோசித்து சரி பயப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச சாமி ஒருத்தர் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கார், அவரை போய் நம்ம பார்க்கலாம், நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு எப்போ வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிட்டாரு. ஃபோனை வச்ச உடனே எங்கள் தாத்தா கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்னு அந்த சாமிக்கிட்ட ஃபோன் போட்டு சொன்னார். அதாவது ராஜாவை பற்றி எல்லாத்தையும் சொன்னார். அதுக்கு அந்த சாமி நாளைக்கே கூட்டிகிட்டு வாங்க, மற்றதை நம்ம நேரில் பேசிக்கலாம், சில பூஜை பொருட்கள்லாம் வாங்கணும், அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வச்சிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் உடனே சொல்லிடுறான் அப்படின்ட்டு எங்கள் தாத்தா திருப்பி ராஜா அப்பாவுக்கு கால் பண்ணி சாமி சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லி பூஜை பொருட்களையும் ரெடி பண்ணி வைக்க சொல்லிவிட்டு காலையில் சீக்கிரம் கிளம்பிடுங்க, ஏன்னா இங்கேருந்து அதாவது நான் இருக்கிற கிராமத்துலேருந்து சாமி இருக்கிற ஊர் கொஞ்சம் தூரம், நீங்கள் அங்கேருந்து இங்கே இங்கேருந்து நம்ம அங்கே போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிரும், அதனால் ஒரு 7-7:30க்குள்ளே நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நீங்கள் வந்துடுங்க, நான் அங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிட்டாரு. அதே மாதிரி எங்கள் தாத்தா சொன்ன மாதிரி அவர் பூஜை பொருள்லாம் வாங்கி வச்சுட்டு மறுநாள் காலையில் சீக்கிரமாக கிளம்பி ராஜாவோட தம்பியை ஹெல்ப்புக்கு கூட்டிக்கிட்டு ராஜா அப்பா ராஜாவோடைய அம்மா அவரோட தம்பி எல்லோரும் எங்கள் தாத்தா சொன்ன இடத்துக்கு வந்துட்டாங்க. எங்கள் தாத்தாவும் அவர் சொன்ன மாதிரி அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். இவங்க வந்ததும் இவங்களை கூட்டிக்கிட்டு அந்த சாமி இருக்கிற இடத்துக்கு போயிட்டார். அது ஒரு காளி கோயில், உக்ரகாளி கோயில்னு அது பேர், ஊர் பேர்லாம் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் தாத்தா இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. மொத்தமாக ராஜாவோட ஊர்லேருந்து அந்த கோவில் ஒரு 70 கிலோமீட்டர்கிட்ட வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனதும் அங்கே போனதுமே கோயிலுக்குள்ளே போனதுமே அந்த சாமியோடைய சிஷ்யர் பூஜைக்கு வாங்கிட்டு வந்த பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் அந்த சாமி ராஜாவை ஒரு 2 நிமிஷம் பார்த்ததுமே அவருக்கு என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு, ஆனால் வெளியில் யார்கிட்டையும் சொல்லலை. இவங்களை கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டு அவங்க பூஜை ரெடி பண்ண இடத்துல ராஜாவை சாமிக்கு எதிரில் உட்கார வச்சுட்டு
ராஜாவோட அப்பாவையும் அம்மாவையும் எங்கள் தாத்தாவையும் பக்கத்தில் உட்கார சொல்லிவிட்டு ராஜாவோட தம்பியை மட்டும் சின்ன பையங்கிறதுனால இன்னொரு சிஷ்யரை கூப்பிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு வெளியில் போங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டாரு. இவங்க பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் காளி பூஜை மாதிரி அது காளி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணார் அந்த சாமி அங்கே காளி பூஜை பண்ண அந்த குங்குமத்தை வந்து ராஜா மேலே இப்படி தெளித்தார். இப்படி தெளித்ததுமே ராஜா வந்துட்டு ஒரு மாதிரியாக விசித்திரமாக மாற ஆரம்பிச்சிட்டாரு. இவர் புரிஞ்சுக்கிட்டு நீ யார், உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வந்த, எதுக்கு இவன் உடம்புல வந்து நீ இவனை இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு இவர் கேள்வி கேட்டதுமே அது ரொம்ப கோவப்பட்டு நான் இவனை விட மாட்டேன், நான் இவனை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிச்சு. இவர் திருப்பியும் உன் பேர் என்ன, நீ எந்த ஊருன்னு சொல்லு, எதுக்கு இவனை பிடிச்சிருக்கேன்னு சொல்லுனதும் இன்னும் கொஞ்சம் அது ஆக்ரோஷப்பட்டு நான் இவனை விட மாட்டேன்னு தான் 2-3 டைம் அதே தான் சொல்லிச்சு. சாமிக்கு என்ன ஆயிடுச்சு, சாமி என்ன பண்ணார்னா நீ இப்படி கேட்டாலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற இன்னொரு கொஞ்சம் குங்குமத்தையும் மஞ்சளையும் சேர்த்து அள்ளி ராஜாவோட மூஞ்சில் இப்படி தெளித்தார். அதாவது அந்த உருவத்தோட மூஞ்சில் இப்படி தெளித்ததுமே அது வந்துட்டு பொம்பளை குரலில் பேச ஆரம்பிச்சிச்சு. அது என்னன்னா, என்னோடய பேர் விசாலாட்சி, நான் வந்து இங்கே ஒருத்தர் இருக்கார் இவங்க ஒருத்தர் இருக்கார்ல அவருடைய ஊர் பக்கத்து ஊர் தான் என்னோடய ஊர். எனக்கு அப்போ வயசு 18. நான் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கடைக்கு பொருள் வாங்குறதுக்கு என்னோடய சைக்கிள் எடுத்துக்கிட்டு போனேன். போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு ஒரு 5 மணிக்கு மேலே சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். அந்த டைமில் அங்கே ஒருத்தர் இருக்கார்ல அவர் வேலை செய்கிற அந்த விண்மில் கம்பெனிக்கிட்ட வந்துட்டு இருக்கும்போது எனக்கு எதிரில் ஒரு பெரிய லாரி லோடு ஏற்றிக்கிட்டு வேகமாக வந்தது. அது வேகமாக வரதை பார்த்ததும் நான் ரொம்ப பயந்துகிட்டே சைக்கிள் ஓட்டினேன். ஏன்னா அந்த ரோடு வந்து இவ்வளோண்டு தான் இருக்கும், அதாவது இவ்வளோ குட்டியாக தான் இருக்கும். அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு வந்தேன். எனக்கு அப்போ வயசு 18. என்ன பண்ணுறதுன்னு தெரியறதுக்கு நான் யோசிச்சுக்கிறதுக்குள்ளேயே அந்த லாரி என்ன பண்ணிச்சு, என்னை வேகமாக வந்து இடிச்சிருச்சு. அது இடித்த வேகத்தில் நான் அப்படியே பறந்து அந்த லாரி இடித்த வேகத்தில் பறந்து அந்த பக்கமாக போய் விழுந்தேன். அந்த விழுந்த அதிர்ச்சியில் எனக்கு ஒரு நிறைய ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். மயங்கி விழுந்ததை நான் அப்படி பார்க்கும்போது அந்த லாரியோட டிரைவர், அதாவது இவன் தான் அந்த லாரியோட டிரைவராக இருந்தான். இவன் அந்த கண்ணாடியிலே என்னை பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் வந்து நினச்ச மனசில், அதாவது மயக்கத்திலே எனக்கு தோணுது இவன் வந்து என்னை எப்படியாவது காப்பாற்றிடுவான் அப்படின்ட்டு நான் நம்பினேன். ஆனால் நான் நான் அதை யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே இவன் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனால் நான் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தோடு இறந்துட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லி முடிச்சுட்டு அப்படியே திரும்பி ராஜாவோட அப்பா அம்மாவை பார்த்து, இவன் அன்றைக்கி என்னை காப்பாற்றிருந்தானா உங்களுக்கு இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது, நீங்கள் எனக்கு இவனை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கிற அவசியமும் கிடையாது, நானும் இன்றைக்கி உயிரோடு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக கோவப்பட்டு அது அவனை விட்டு போயிடுச்சு. உடனே அந்த சாமி என்ன பண்ணார், ராஜாவோட அப்பா அம்மா கிட்ட எங்கள் தாத்தா கிட்டேயும் இது எவ்வளோ கோவமாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதாவது நீங்களே நேரில் பார்த்துட்டீங்க, இது வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப கோவமாக இருக்குது உங்கள் பையன் மேலே, அதனால் இதுக்கு ஒரு காளி பூஜை மாதிரி நான் பண்ணணும், உங்கள் வீட்டில் வந்து பண்ணணும், அதுக்கப்புறமா அது இறந்த இடத்துல, அதாவது அந்த விபத்து நடந்த இடத்துலையும் நான் பண்ணணும், அதுக்கு சில பொருட்கள்லாம் வேணும். அது முதல்ல என்ன வேணும்னா அந்த பொண்ணோடைய எலும்பு, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சாம்பல், அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண சில ஏதாச்சும் ஒரு பொருள், அதுக்கப்புறமா உங்கள் பையனுடைய ஒரு முடி ஆதாய மாதிரி அவனுடைய 2 சொட்டு ரத்தம், அதுக்கப்புறமா சில பொருட்கள் எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் வர செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருங்க, சாயங்காலம் ஒரு 6 மணி போல் நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கள போக சொல்லிட்டார். அந்த சாமி சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்குள்ளே ராஜாவுடைய அப்பா சாமி சொன்ன எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. சாமி வரத்துக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் சொன்ன மாதிரியே ஒரு 6 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே அந்த சாமியும் ராஜாவோட வீட்டுக்கு வந்துட்டார். ரொம்ப தூரங்கிறதுனால ஒரு 2 வீலரில் அவர் வந்தார். வந்ததுமே எங்கள் தாத்தா கூட்டிகிட்டு வந்தார். வந்ததும் அவர் சொன்ன பூஜையெல்லாம் கொஞ்சம் நேரம் அந்த வீட்டுக்கு பண்ணிவிட்டு, அதாவது ராஜா வீட்டுக்கு பூஜை மந்திரங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பூஜை பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் ராஜாவோடைய அப்பா அம்மா கையில் கொடுத்து, நீங்கள் ஒரு 11 மணிக்கு மேலே இந்த பொருளை உங்கள் வீடை சுற்றி போட்டு கண்டிப்பாக உங்கள் சின்ன பையனை வீட்டில் விட்டுட்டு நீங்கள் மட்டும் வந்துடுங்க, நான் அதுக்குள்ளே முன்னாடி போயிட்டு அங்கே பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி எங்கள் தாத்தா கூட்டிகிட்டு போயிட்டார். இவங்களும் ராத்திரி 11 மணி ஆனதும் அவர் கொடுத்த சில பொருட்கள் எல்லாத்தையும் வீட்டில் சுற்றி போட்டு ராஜாவுடைய தம்பியை கூப்பிட்டு, தம்பி பத்திரமா இருப்பா, என்ன நடந்தாலும் என்ன சத்தம் வந்தாலும் நீ திறக்கக்கூடாது, நான் அதையும் பூட்டிகிட்டு போயிடுவோம், ரூம் ஜன்னலை மட்டும் நீ திறந்துடாத, ஏதாவது ஒன்றுனா
நீ ஜன்னல்லேருந்து ஜன்னல் பக்கத்தில் ஒரு சந்து இருக்குல்ல, அதுலேருந்து எட்டி பாரு, அண்ணனை மட்டும் கவனிச்சிக்கோ, மற்றபடி நீ எந்த காரணத்தை கொண்டும் என்ன நடந்தாலும் என்ன சத்தம் கேட்டாலும் நீ ஜன்னலை திறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க போனதுமே அந்த சாமி அவங்க வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. இவங்க போனதும் அவர் பூஜையெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை ரெடி பண்ணி ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே ராஜாவோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அது யாருன்னா ராஜாவோட தம்பி. அப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இங்கே என்னென்னவோ நடக்குது, என்னென்னவோ சத்தம் கேட்குது, அண்ணனும் என்னென்னவோ பண்ணுறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நாங்கள் வரட்டா, நான் எப்படி வர்றது, இல்லாட்டி நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, பூஜை முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும், நீ பத்திரமா இரு, அப்பப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் அண்ணனை பார்த்துக்கோ, தயவுசெய்து ஜன்னலை திறந்துடாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஃபோனை வச்சதும் அங்கே பூஜையெல்லாம் போயிட்டுருக்கு. அந்த தம்பியும் பொம்பளை குரல் கேட்குதே, என்னவா இருக்கும், நம்ம ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜன்னல்லேருந்து ராஜாவோட தம்பி எட்டி பார்த்தான். எட்டி பார்த்தவனுக்கு ஒரே அதிர்ச்சி. அது என்னன்னா, அந்த பொம்பளை குரலில் பேசுகிறதே ராஜா தான். அதாவது ராஜா தான் பொம்பளை குரலில் பேசுகிறாரு. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நடையெல்லாம் பொம்பளை மாதிரியே நடந்துகிட்ருக்காரு. இதை பார்த்ததுமே அந்த பையனுக்கு அதிர்ச்சியாகி மயங்கி கீழே விழுந்துட்டான். மயங்கி கீழே விழுந்த அதே நேரத்தில் அங்கே பூஜையில் இறுதிக்கட்டை வந்துடுது. இறுதிக்கட்டை வந்த நேரத்தில் அந்த சாமிக்கு ஏதோ ஒரு தடங்கல் மாதிரி ஆகுது. இருந்தாலும் பூஜை யாருக்கும் சொல்லாமல் அந்த பூஜையை கண்டினியூ பண்ணலான்ட்டு கண்டினியூ பண்ணுறாரு. அப்போவும் அவருக்கு அந்த பூஜையை கண்டினியூ பண்ண முடியல. சில விஷயங்கள் அவரை தடுக்குது. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணி பார்க்குறாரு. தியானம் பண்ணதும் அவருக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் தெரியுது. ஆனால் வெளியில் யார்ட்டையும் சொல்லாமல் எங்கள் தாத்தாவை கூப்பிட்டு அவங்க, அதாவது ராஜாவோட அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்கன்னு ஒரு சைகையில் சொல்லிடுறாரு. எங்கள் தாத்தாவும் சரி வீட்டுக்கு போக சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு ராஜாவோட அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வண்டியில் கிளம்பிடுறாங்க. போகிற வழியில் ராஜாவோட அப்பா அம்மா ஏன் பூஜை பாதியில் நின்றுருச்சு அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வரமாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. யார்? அந்த சாமி வரமாட்டாரான்னு கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் தாத்தா, அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவார், நீங்கள் வாங்க நம்ம அதுங்களை முன்னாடி போகலாம், அவர் வண்டியில் அவர் வந்துடுவாருன்னு சொல்லிவிட்டு இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியிலேயே ராஜாவோட அப்பாவுக்கு இன்னொரு ஃபோன் வருது. அது யாருன்னா, ராஜா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் ஃபோன் போட்டு, எங்கே இருக்கீங்க, உங்களை 2 பேர்த்தையுமே ஆளாக்கணும், நான் வீட்டு கதவை தட்டி பார்த்தா யாருமே இல்லை, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், சீக்கிரமாக வாங்க, முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு. இவர் என்னடா என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கின்னு பார்த்து இந்த நேரத்தில், அதுவும் மணி வேறு 1:30 ஆகுது, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டே இவங்க வீட்டுக்கிட்ட போகிறாங்க. வீட்டுக்கிட்ட போனதுமே ராஜாவோட அப்பா அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி. அது என்னன்னா, என்றைக்கும் இல்லாத மாதிரி அதுவும் இந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கிட்ட இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, என்னவா இருக்கும்னு பயந்துக்கிட்டே 2 பேர் அவசர அவசரமாக உள்ளே நுழையிறாங்க. உள்ளே நுழைஞ்சதுமே இவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி. அது என்னன்னா, ராஜா அவங்க வீட்டு வாசலில் இப்படி படுத்து கிடக்காரு. என்னன்னு கிட்ட போய் பார்க்குறாங்க. கிட்ட போய் பார்த்ததுக்கு இவருக்கு ராஜாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவர், நாங்கள் ஏற்கனவே எழுப்பி பார்த்துட்டோம், தட்டி பார்த்துட்டோம், அடித்து பார்த்துட்டோம், தண்ணி தெளிச்சும் பார்த்துட்டோம், இவன் இப்படியே தான் கிடக்கான், என்னன்னு தெரியல அப்படின்னு பயந்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் எங்கள் தாத்தாவுக்கு ராஜாவோட தம்பி ஞாபகம் வந்து அவனை எங்கே காணோன்ட்டு அவனை கூப்பிடலான்ட்டு போகிறாரு. போனது ரூமை திறந்து பார்த்தா அவன் அங்கே மயங்கி கிடந்தான். சரி அப்படின்ட்டு தண்ணி தெளித்து அவனை எழுப்பி என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. யார்? எங்கள் தாத்தா. கேட்டதுக்கு அவன், அண்ணா இந்த மாதிரி பொம்பளை குரலில் பேசினான், பொம்பளை மாதிரி விஷயம்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லி அவன் அழுதுகிட்ருக்கான் பயந்துக்கிட்டே. அந்த நேரத்தில் சாமி அங்கே எல்லாத்தையும் பூஜைக்கு பண்ண எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ராஜாவோட கை பிடிச்சி ராஜாவோட நாடி இருக்கா இல்லையான்னு பார்க்குறாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சுக்கிட்டு ராஜாவோட அப்பா அம்மா கிட்ட அவன் நினச்சதை முடிச்சிட்டா, அதாவது உங்கள் பையனை எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. எங்கள் தாத்தா இந்த கதையை ரொம்ப ஃபீலிங் பண்ணி, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தத்தோட ராஜாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த கதையை கேட்ட உங்களுக்கு ராஜாவுக்கு நடந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்னொரு உண்மை சம்பவத்தோட அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.